பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியை விட்டு கடந்த வாரம் எலிமினேட் ஆன நடிகர் ராணவ் அவர்கள் முதல் முறையா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் பவித்ரா அவர்கள் கிட்ட லவ் பண்ற மாதிரி பண்ண விஷயங்கள் உண்மையா இல்ல பொய்யா அப்படிங்கறத பத்தியும் ரொம்பவே வெளிப்படையா சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியோட ஃபைனல்ஸ்க்கு இன்னும் ஒரு சில வாரம் மட்டுமே இருக்க நிலையில இந்த சீசனோட டைட்டில் வின்னரா நடிகர் ராணவ் அவர்கள் தான் வர அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது யாருமே எதிர்பார்க்க வகையில ராணவ எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல ராணவ் அவர்களுக்கு தான் அபிஷியல் ஓட்டிங் கூட அதிகமா வந்திருக்கு. இதனால ராணவ் ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியையும் சோகத்துக்கும் உள்ளாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த நிலையில இப்போ நடிகர் ராணவ் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட வாய்ப்புக்காக நான் பல வருஷம் தவம் இருந்து காத்திருந்தேன். அது ஒரு வழியா இந்த சீசன்ல தான் எனக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பை என்னால முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு தான் நான் நம்புறேன். அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு பவித்ரா அவர்களை உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலதான் அவங்க கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கு அவங்கள நான் லவ் பண்றேன் அப்படின்லாம் அர்த்தம் இல்ல. அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதை மட்டும் தான் இப்ப என்னால சொல்ல முடியும். இவ்ளோ நாள் எனக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை எக்கச்சக்கமா கொடுத்திருக்கீங்க. அது என்னோட வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டேன். என்னோட எலிமினேஷன் கண்டிப்பா எனக்கு மிகப்பெரிய வழியை தான் கொடுத்திருக்கு. இந்த சீசன்ல நான் தான் டைட்டில் வின்னரா வருவேன்னு ரொம்ப கனவோட இருந்தேன். அது நடக்காம போனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே சினிமாவில் உங்களை என்டர்டெயின் பண்றேன். அப்பவும் இதே மாதிரி உங்க லவ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ராணவ் அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.